Hi friends, வணக்கம் Selva Tech நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு சிம்பிளா ஜெனியூனா YouTubeல ஒரு நியூ அப்டேட் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே கொஞ்சம் வந்திருந்துச்சு. ஆனா இப்போ ஃபுல் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான நாய்ஸ் கேக்குது அதனால தான். ஃபுல் ஒரு செம்ம அப்டேட் அப்படினு சொல்லணும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு வீடியோ ரெடி பண்ணுறோம். அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எந்த இடத்துல நிறைய பேர் பார்த்துருக்காங்க, எங்கே ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரோவில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ஃபஸ்ட்டு 30 செகண்ட் நல்லா பார்த்துருக்காங்களா, எந்த இடம் அதிகமாக பார்த்துருக்காங்க, அது மாதிரி வீடியோக்களை எந்த இடத்த திரும்ப பார்த்துருக்காங்க இந்த வீடியோவில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த வீடியோ சூப்பராக மேக் பண்ணுவோமா இல்லையா? மேக் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யூடியூப்பில் நியூ அப்டேட் வந்திருக்கு. அதை எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணோம் அப்படின்னா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, என்ன அப்டேட்டு, எப்படி நம்ம வீடியோக்களில் செய்யக்கூடிய தவறு ப்ளஸ் வீடியோக்களில் நம்ம செஞ்சுருக்க ஒரு சரியான விஷயம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூடியூப் சம்மந்தமாக போடக்கூடிய வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும். ஓகே நண்பா, உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ டேஷ்போர்டில் வந்து அனலைட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அனலைட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓவர் வியூன்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கீழே எந்த வீடியோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணி பர்டிகுலராக, இல்லை ரீசெண்டாக போட்ட வீடியோ அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும். அதில் சி வீடியோ அனலைட்டிக்ஸ் அப்படின்னு கொடுங்க. சி வீடியோ அனலைட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா கீ மூமெண்ட்ஸ், இது முன்னாடியே வந்துருச்சு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த கீ மூமெண்ட்ஸ் வந்துருச்சு. ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ அப்படின்னு இந்த இடத்துல இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 30 செகண்ட் அப்படிங்கிறது தான் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ரேஞ்சில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இதில் காமிக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, டாப் மூமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கீழேயே டாப் மூமெண்ட் கொடுக்கவும் என்னென்னா நைஸ் ஒர்க் திஸ் வீடியோ, ரொம்ப லாங்காக பார்த்துருக்காங்க. எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும்னா 1 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப லாங்காக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்பிக்கு அப்படின்னு இருக்கும். ஸ்பைக்கு அதை கொடுத்தீங்க அப்படின்னா எந்த இடத்த திரும்ப ரிவர்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்துலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் திரும்ப பார்த்துருக்காங்க இதே வீடியோவை, அந்த இடத்த மட்டும். ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்போம், அதனால் திரும்ப பார்த்துருக்காங்க. அடுத்தது டிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிப்புங்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வரையில் கரெக்டாக வீடியோவை ஸ்கிப் பண்ணி விட்டாங்க. எல்லாருமே ஸ்கிப் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நல்ல தெளிவான ஒரு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். எந்தெந்த இடத்த ஸ்கிப் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நம்ம இந்த வீடியோவில் தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். எந்த இடத்த ரொம்ப லாங்காக வாட்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அதே மாதிரி எந்த இடத்த திரும்ப பார்த்துருக்காங்களோ அந்த இடத்துல இன்னும் நம்ம கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிட்டு எந்த இடத்தையெல்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம அந்த மாதிரியான வீடியோக்கள் மேக் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.